இப்ப எல்லாம் என்னன்னா, நெறைய பேர் வந்து அ க கடன்ங்கிற பேர்ல மத்தவங்கள ஏமாத்துறாங்க, திருடுறாங்க. அந்த மாரி ஒரு நோக்கத்தோட நெறைய பேர் இருக்கிறாங்க. நண்பர்ங்கிற பேர்ல ரூ. 500 குடுங்க. தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா, அந்த மாரி ரூ. 500 குடுங்க, 1000 குடுங்க, அப்புறமா தரேன், 2 நாள் கழிச்சு தரேன், 10 நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு சம்பளம் வாங்குனோனே போட்டுறேன். அப்படின்னு சொல்லி கடன்ங்கிற பேர்ல ஏமாத்திட்டு திருப்பி குடுக்கறது கிடையாது. திருப்பி குடுக்கக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு தான் அவங்க கேட்கறாங்க. தந்துருவேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றாங்க. அப்போ நமக்கு நமக்கு தெரியாது. யார் என்ன அப்படின்னு நம்ம பலரும் புதிய நபர்களை நெறைய சந்திக்கிறோம். புதிய புதிய ஆட்கள சந்திக்கிறோம். யாருன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே வாங்கிட்டு அவங்க திருப்பி தரலன்னா, நமக்கு திரும்ப கேட்கும்போது நம்ம குடுக்க மாட்டோம். ஆனா, நம்ம இன்னைக்கு தினமும் நம்ம புதிய நபர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது, அப்போ அவங்கலாம் கடன் கேட்கும்போது, அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, திருப்பி தருவாங்களா, மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம அவங்க கேட்கும்போது கொடுக்கலன்னா, அந்த உறவுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம என்ன பண்றோம், அ குடுத்துடுறோம். திருப்பி சரி திருப்பி குடுக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம். பார்த்தா சிலர் குடுக்குறாங்க, சிலர் குடுக்க மாட்டேன்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், இதுதான் இயல்பு. நம்ம இந்த கடன் விஷயத்துலருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அப்படிங்கும்போது இதுதான் அப்போ நம்ம என்ன பண்ணோம், கடனாக தெரிஞ்சவங்களுக்கு, நம்பிக்கையானவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கூட குடுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும். அனுபவத்தின் அடிப்படையில இவர் திருப்பி தந்துருவார். தெரியாதவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல குடுக்கக்கூடாது. ஒரு 1000, ரூ. 2000 மேல ஒரு ரூ. 1000 மேல தெரியாதவங்களுக்கு, புதிதாக பழகுறவர்களுக்கு, அவர் நல்லவரா, கெட்டவரா, நம்பிக்கையானவரா, இல்லையா என்பது அவர பத்தி நமக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லிமிட் வச்சுக்கணும். ஒரு 2000 அல்லது 1000 1000த்துக்குள்ள கேட்டாருன்னா, நம்ம அந்த மாரி குடுக்கலாம். இப்ப சிலர் பத்தி தெரியும். கண்டிப்பா தரமாட்டாங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு நமக்கு லிமிட்டே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. சிலர பத்தி நமக்கு தெரியாது. புதிதா பழகியிருப்போம். அப்ப அவங்க கடன் கேட்கும்போது, அவங்களுக்கு ஒரு லிமிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பரிசோதனை அவரை நம்புவதற்கு நமக்கு அனுபவங்கள் இல்ல. அந்த வகையில அப்படிப்பட்டவங்கள நம்பி நெறைய அமௌண்ட் குடுத்துறக்கூடாது. கொடுக்காமலும் இருந்தாங்கன்னா, அந்த உறவு நமக்கு இல்லாம போயிரும். ஒருவேள அவங்க நம்பிக்கையானவரா இருக்கலாம். நாம கொடுக்காதனாலயே அவர் நமக்கு மேல ஒரு நல்ல மதிப்பீடு வராம. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி புதிதாக பழகுறவர்கள், அவர் நல்லவரா, கெட்டவரா, நம்பிக்கையானவரா, இல்லையா என்பது தெரிவதற்கு இன்னும் வாய்ப்பு வரல. அப்படிங்கிறபோது அவங்க கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். ஒரு 1000 இல்லன்னா 2000 அதுக்கு மேல போயிடக்கூடாது. ஒருவேள குடுத்தா அவர் நம்பிக்கையானவர், கொடுக்கலன்னா அவர் நம்பிக்கை அற்றவர். அவ்வளோதான். நமக்கு அந்த இழப்பு தான். அத நம்ம திரும்ப மீட்கலாம் முடியாது. அவ்வளோதான். அது அந்த மாரி நாம் ஏமாறுவதற்கும் நம்ம தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம யாரு ஏன்னா பணத்த வச்சு தான் நீங்க யார் நல்லவங்க, கெட்டவங்க, நம்பிக்கையானவங்க யாருங்கிறத பணத்த வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் நம்பிக்கையானவரா, இல்லவரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாங்குன பணத்த திருப்பி குடுக்குறாங்களா? திருப்பி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 100 கேட்குறாங்க, ரூ. 200 திருப்பி குடுக்குறாரா? குடுக்கலையா? மறந்துட்டாரா? அவர் நம்பிக்கை இல்லாதவர். அவரை நம்பி மேற்கொண்டு நீங்கள் கடன் கொடுக்காதீர்கள். இந்த மாரி பணத்த வச்சு தான் அவர் நம்பிக்கையானவரா? இல்லையா? நேர்மையானவரா? இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது பிறர் மனதை புண்படுத்தி விடக்கூடாது எனும் பொழுது, ஒருத்தர் பணம் கேட்கிறாரு. அவர பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவர் நம்பிக்கையானவரா? இல்லையா? என்பதே கூட நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது, அவர் கேட்கும்போது நம்ம குடுக்கல அப்படின்னா, அவர் மனசு கஷ்டப்படுத்திறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடுத்துருவாங்க. அப்படி குடுக்கும்போது அப்படி தெரியாதவங்களுக்கு நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். ஒரு ரூ. 1000 குடுக்கலாம்பா. தெரியாதவங்களுக்கு ஒரு ரூ. 1000 தான் குடுக்கணும். அதுக்கு மேல நம்ம குடுக்கக்கூடாது. அவங்க ரூ. 2000 கூட கேட்கலாம். இல்லங்க என்ட்ட ரூ. 1000 தான் இருக்கு. அது தர்றேன் அப்படின்னு சொல்லிறணும். அப்போ நம்ம ஒரு ரூ. 1000 நம்மகிட்ட இருக்கும். ரூ. 2000 கூட இருக்கும். நம்ம ரூ. 1000 நமக்கு ஒரு மி தப்பிக்குது. அவரு கேட்குற ரூ. 2000 கேட்குறாரு. நம்ம ரூ. 2000 குடுக்காம, இல்ல என்ட்ட ஒரு ரூ. 1000 தான் இருக்கு. ஏன்னா அவர பத்தி நமக்கு தெரியாது. அவர பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்பிக்கையான ஆளா இருந்தா நம்ம 2000 கூட இருந்துச்சுன்னா நம்ம குடுக்கலாம். அவர் யாருன்னே தெரியாதப்ப, சரியா தெரியாது. அதே நேரத்தில அவர் மனசையும் புண்படுத்திறக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ரூ. 2000 கேட்குறாரா? நான் ஒரு ரூ. 1000 தரேங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சப்போஸ் அவர் தரலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இழப்புங்கிறது ரூ. 1000 தான். சப்போஸ் நம்ம ரூ. 2000 குடுத்தவருக்கு நம்ம தரலன்னா 2000 இழந்துட்டோம்ல. அந்த வகையில நம்ம ஒரு ரூ. 1000 ரூ. 1000 நம்ம மிச்சப்படுத்தலாம். இந்த மாரி கடன் விஷயத்துல நம்மலாம் இந்த உலகத்துல வந்து நம்ம தினசரி புதிய நபர்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது, கடன் கேட்கிற விஷயத்துல வந்து கடன் கொடுத்து ஏமாறுவதை நம்மால் தவிர்க்க முடியாது. அப்ப நம்ம ஏமாறுவதற்காகவும் தயாரா இருக்கணும். கொடுக்கலையேன்னு நம்ம கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல. இந்த உலக வாழ்க்கையோட இயல்புப்படி கடன் கொடுத்து ஏமாறுவதற்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பட்ஜெட்ல பணத்த ஒதுக்கணும். ஒரு ரூ. 1000 அல்லது ரூ. 500 ஏமாறுவதற்காக நம்ம ஆனா எக்காரணம் கொண்டும் நம்ம மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது.
அதனால் ஏமாறுவதற்காகவும் நம்ம இந்த மாதிரி ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிடணும், தயாராக இருக்கணும். அதே நேரத்தில் ஏமாறுவது அதிகமாக ஏமாந்துடக்கூடாது. அதனால் சரியாக நம்பிக்கை ஒருவர் மீது வராத வகையில் அவருக்கு நாம் அவர் ஒருவேளை நம்மிடம் கடன் கேட்டால் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய தொகை கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய்க்கு அதிகமாக போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். யார் கேட்டாலும் உடனே கொடுக்காதீங்க. 2 நாள் கழித்து தரட்டுமா, எனக்கு இப்போ பணம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த 2 நாளில் நம்ம அவரை பற்றி சிந்திப்போம். உடனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உடனே கொடுக்குறது ரொம்ப தப்பு. 2 நாள் கழித்து கொடுக்கணும். ஒருத்தர் 5000 கேட்குறாரு, ஆனால் அவரை பற்றி அவர் நம்பிக்கையானவராக இல்லையான்னு தெரில, அவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1000 ரூபாய் தரட்டுமா, 2 நாள் கழித்து தான் எனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லணும். அல்லது ஏதாவது ஒருத்தர் மேலே நம்ம நம்பிக்கை இல்லைன்னா நம்ம இப்போ அவங்ககிட்ட பொய் சொல்லணும். தர முடியாதுன்னு சொல்லாமல் அவர்கிட்ட நம்ம பொய் சொல்லணும். என்னென்னா என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைன்னு பொய் சொல்லணும். இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுலேயே நம்ம மனிதரிடம் ஏமாந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் ஏமாற்றத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியாது. அப்படிங்கும்போது ஏமாறுவதற்காகவும் நம்ம மாத பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிடணும். ஏமாந்தால் கூட இது ஏமாற்றத்தை தவிர்க்க முடியாது, இது இயல்பானது. ஏமாற்றம் என்பது இயல்பான ஒன்று. நம்ம ரொம்ப விழிப்போடலாம் ரொம்ப தெளிவாக புத்திசாலியாகவும் நம்மளால் இருக்க முடியாது. மனிதர்கள் எப்படி வேணாலும் வர்றாங்க, ஏமாத்துறவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஏமாறுவதற்காக கூட நம்ம என்ன பண்ணணும், ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கணும். யாரும் நம்மளை ஏமாத்திடவே கூடாதுன்னு நம்ம ரொம்ப விழிப்போட இருந்தாலும் இருக்கவும் முடியாது, அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. அதனால் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பொதுவானது. வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம நிறைய பேர் இருக்காங்க, ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஏமாற்றத்துலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதனால் அந்த ஏமாறுவதற்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு பட்ஜெட், மாத பட்ஜெட்டில் ஒரு தொகையை ஒதுக்கிடணும். அது இடத்துல யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யார்கிட்ட இல்லைன்னு சொல்லணும், இந்த மாதிரி அறிவை நம்ம வளர்த்துக்கணும். அதை அலட்சியப்படுத்திடவே கூடாது.